டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அயனி சமநிலை, அயானிக் ஈக்லிபிரியம், அதில் வரக்கூடிய உப்பு நீரார் பகுத்தல், சால்ட் ஹைட்ராலிசிஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாருங்கள். நமக்கு முதல்ல இணை அமிலம், இணை காரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அது உங்களுக்கு HCl, இது வலிமை மிக்க அமிலம். இதை நீரில் போடும்போது பார்த்தாச்சுன்னா அவ்வளோ நமக்கு என்ன கம்ப்ளீட்லி அயனைஸ்ட், அதனால கியூஸ் கொடுத்துருக்கோம், H+Cl- கொடுக்கும். இது வலிமை மிக்க அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட். அதுலேருந்து கிடைத்த அந்த Cl- அதோட காஞ்சுகேட் பேஸ். இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காஞ்சுகேட் பேஸ் இணைக்காரம் வலிமை மிக்கதாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஸோ இது வீக் காஞ்சுகேட் பேஸாக இருக்கும், மறந்துடாதீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் நமக்கு இன்னொரு ஆசிட் எடுத்துருக்கிற அந்த ஆசிட் வந்து CH3COOH. இந்த CH3COOH அப்படின்னா அது அசிட்டிக் ஆசிட். ஏன் இங்கே நான் ஈக்லிபிரியம் போட்டேன்? ஏன்னா அது வீக் ஆசிட். ஒரு 100 அசிட்டிக் ஆசிடை கவுண்ட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டால் ஒரு 5-6 தான் நமக்கு டிசோசியேட் ஆகும். ஸோ அதனால் அங்கே ஈக்லிபிரியம் போடுறோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா CH3COO- ப்ளஸ் என்ன கிடைக்கும், H+ கிடைக்குது. இங்கே அதே விஷயம்தான், இது ஒரு வீக் ஆசிட். அந்த வீக் ஆசிட்ல இருந்து கிடைத்த இது ஒரு அதோட காஞ்சுகேட் பேஸ். இது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வலிமை மிக்க அமிலத்திலிருந்து கிடைத்த இணைக்காரம் வலிமை குறைந்ததாக இருக்கும். வலிமை குறைந்த அமிலத்திலிருந்து கிடைத்த இணைக்காரம் எப்படி இருக்கும்? வலிமை மிக்கதாக இருக்கும், மறந்துடக்கூடாது. இதை வச்சு நம்ம சால்ட் ஹைட்ராலிசிஸ் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தால நமக்கு இந்த இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் pH, pOH. உங்களுக்கு தெரியும், pH அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் H3O+ கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10 அப்படின்னு தெரியும். pOH அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு என்னது, நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஒரு நீர் இருக்குது, அந்த நீரில் pH பார்த்தாச்சுன்னா அது =7 இருக்கும். இதில் கொஞ்சம் அமிலம் சேர்க்கும் போது அதோட pH வேல்யூ 7 விட என்ன ஆகும், குறையும். ஸோ நமக்கு ஒரு ஆசிட்டாக இருந்தால் தட்ஸ் pH வேல்யூ லெஸ்ஸர் தென் 7 தான் கூட இருக்கும். இதே இது நமக்கு ஒரு நீர், தூய நீர், அதில் அதோட pH வேல்யூ = என்னது 7. அதில் கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணும்போது அதோட pH வேல்யூ 7 அதிகமாகும். ஸோ உங்களுக்கு காரம் சேர்த்தாச்சுன்னா, ஒரு பேஸ் ஆட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அதோட pH வேல்யூ என்ன ஆகும், நமக்கு 7 விட கூடுதலாக இருக்கும், மறந்துடக்கூடாது. இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு உப்பை நமக்கு நீரில் போடும்போது அதில் H+ஓட செறிவு அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும், அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், pH வேல்யூ 7 விட குறைவாக இருக்கும். அதே சமயம் ஒரு உப்பை சேர்க்கும்போது அந்த கரைசலில் OH- ஓட செறிவு அதிகரிச்சா pH வேல்யூ எப்படி இருக்கும், 7 விட அதிகமாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அது நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அடுத்தால நமக்கு பாருங்க, நமக்கு இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். HCl + NaOH ரெண்டும் ரியாக்ட் பண்ணி NaCl + வாட்டரை கொடுக்குது. இது உங்களுக்கு தெரியும். என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு சால்ட் + வாட்டரை கொடுக்குது. ஒரு அமிலம் + காரம், உப்பு + நீரை கொடுக்குது. இந்த வினையோட பெயர் என்ன? ரொம்ப எளிய கொஸ்டின் தான், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அந்த பெயர் வந்து நமக்கு நடுநிலை ஆக்கல் வினை, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதை நான் மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உப்பை எடுத்து நான் தண்ணியில் போடும்போது, நீரில் போடும்போது நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனோட மறுதலை, ரிவர்ஸ் ஆஃப் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, சால்ட் ஹைட்ராலிசிஸ், உப்பு நீரார் பகுத்தல். ஒரு தண்ணியில் உப்பை போடும்போது என்ன நடக்குது, எப்படி மாறுது, அந்த கரைசல் எதா மாறுது, இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் உப்பு நீரார் பகுத்தல், சால்ட் ஹைட்ராலிசிஸ். நமக்கு நிறைய வகையான உப்புகள் இருக்குது. முதல் வகை உப்பை நமக்கு இங்கே பாருங்க,
நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய உப்பு வலிமை மிக்க அமிலம் வலிமை மிக்க காரம் ரெண்டு சேர்ந்து கிடைச்சிருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு எளிதா புரிஞ்சிடும். சோடியம் நைட்ரேட். இந்த சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ராங் ஆசிட் HNO3, இந்த ரெண்டு சேர்ந்து ரியாக்ட் பண்ணி கிடைத்தது நமக்கு என்னது சோடியம் நைட்ரேட். ஸோ இந்த சால்ட் வந்து வலிமை மிக்க அமிலம் ப்ளஸ் வலிமை மிக்க காரம் ரெண்டும் சேர்ந்து கிடைத்த உப்பு இது. இதில் நமக்கு இதை நீரில் போடும்போது பாருங்க இந்த NaNO3 இருக்குது. இந்த NaNO3 நான் நீரில் போட்டேன்னு என்ன ஆகும், நமக்கு Na+NO3- கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் வலிமை மிக்க காரத்திலேருந்து கிடைச்ச இந்த Na+ எப்படி இருக்கும், வலிமை குறைந்தா இருக்கும். அது நீரோட போய் ரியாக்ட் பண்ணாது. ரியாக்ட் பண்ணாலும் OH- திருப்பி கொடுத்துரும். அதே போல இந்த வலிமை மிக்க அமிலத்தோட இந்த NO3- கிடைச்ச NO3- அதுவும் என்ன பண்ணாது, நீரோட வினைபுரிந்து அது நமக்கு திருப்பி HNO3 கொடுத்தாலும் H+ கொடுத்துரும். அப்படி கொடுக்கறதுனால இதுல H+ஓட செறிவும் OH- செறிவும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களுக்கு ஒரு சால்ட் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டு சேர்ந்து கிடைச்சதுன்னா அதை கரைசல்ல போடும்போது அந்த கரைசல்ல இருக்கக்கூடிய H+ஓட செறிவும் OH- செறிவும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். மறக்கக்கூடாது. பாருங்க இந்த நீரேற்றத்தின் வகை இங்க நீரேற்றமே நடக்காது. ஏன்னா நமக்கு போட்டு திருப்பி என்ன H+OH- மாறுது, நீரேற்றம் எதுவும் இல்லை. ஸோ இங்க டேஷ்னே போட்டுக்கலாம். இதோட கரைசலோட தன்மை நான் இப்போ தான் சொன்னேன், H+OH- ரெண்டுமே எப்படி இருக்குது, சமமா இருக்குது. அப்படி சமமா இருக்குதுன்னா இந்த கரைசல் எப்படி இருக்கும், நியூட்ரல் எப்படி இருக்குது, நமக்கு நியூட்ரல் கரைசல் நடுநிலையா இருக்கும். மறந்துடாதீங்க, நடுநிலை வாய்ந்ததா அந்த கரைசல் இருக்கும், நியூட்ரல். அதே போல இங்க pH வேல்யூ ஈக்குவல் நமக்கு எப்படி இருக்குப்பா, நமக்கு 7ஆவே இருக்கும். ஏன்னா H+OH- ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால. மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தத்தில் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உப்பு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டு சேர்ந்தது நீரேற்றம் பண்ணுமா, அது நீரேற்றம் நடக்காது. மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு செகண்ட் டைப் உங்களுக்கு எடுக்கக்கூடியது வலிமை குறைந்த அமிலம் வீக் ஆசிட், வலிமை மிக்க காரம் ஸ்ட்ராங் பேஸ். இந்த ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த உப்பு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோடியம் அசிட்டேட். இந்த சோடியம் அசிட்டேட்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த காரம் ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். ஆனா அதே சமயம் நம்ம எடுத்த ஆசிட் எப்படி இருக்குது, வீக் ஆசிட்டா இருக்குது. இந்த ரெண்டு சேர்ந்து இருக்குது. இதை நமக்கு நீர்ல போடும்போது, இப்போ எதை எடுத்து நீர்ல போட்டிருக்கோம், CH3 பாருங்க, COO Na. இதை நீர்ல போடும்போது CH3 COO- ப்ளஸ் என்ன இருக்கும், Na+. Na+ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. இது நீரேற்றம் நடக்காது. ஆனா வீக் ஆசிட்ல இருந்து கிடைத்த இந்த CH3 COO- பாருங்க, CH3 COO- இது நீருடன் H2ஓட ரியாக்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு CH3 COOH ப்ளஸ் என்ன கிடைக்கும், OH- OH- செறிவு கூடியது. OH- செறிவு இந்த நமக்கு வலிமை குறைந்த அமிலம் வலிமை மிக்க காரம் ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய உப்பை நீரில் போடும்போது OH- செறிவு அதிகமாக இருக்கும். மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த நீரேற்றத்தின் வகை. இங்கே என்ன அயனி நீரேற்றம் நடக்குது, ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ். அப்போ மைனஸா இருந்தா அது உங்களுக்கு என்னது, எதிர் அயனி நீரேற்றம், ஆனியானிக் ஹைட்ரோலிசிஸ். கரெக்டா? அதே போல பாருங்க, நமக்கு உப்பு கரைசலோட தன்மை எது கூட இருக்கும் சொல்லியிருக்கிறேன், H+ஓட OH- கூட இருக்குது. எது கூட இருக்குது, நமக்கு OH- செறிவு கூட இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும், கார கரைசலா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. இந்த KW-ஓட வேல்யூ, KW that's equal to KH into Ka. வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு சம் கேட்பாங்க. இது வலிமை குறைந்த அமிலமா இருந்தா இங்க Ka வருது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட pH வேல்யூ 7 + 1/2 pKa + 1/2 log C. இந்த ஃபார்முலாஸ் ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, மறக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம அடுத்தால் எடுக்கக்கூடிய உப்பு என்ன உப்பு, நமக்கு வலிமை மிக்க அமிலம்
வலிமை குறைந்த காரம். எடுத்த அமிலம் ஸ்ட்ராங்காக இருக்குது, காரம் வலிமை குறைந்ததாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எளிதாக உங்களுக்கு தெரியும். NH4Cl அமோனியம் குளோரைடு. இந்த அமோனியம் குளோரைடு ஒரு வீக் பேஸ், வலிமை குறைந்த காரம். HCl ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இந்த ரெண்டு சேர்ந்தது, இந்த ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமோனியம் குளோரைடு. இந்த NH4Cl நீங்கள் தண்ணியில் போடும்போது பாருங்கள், உங்களுக்கு NH4 ப்ளஸ் அமோனியம் அயனி ப்ளஸ் என்ன கிடைக்கும், Cl மைனஸ். உங்களுக்கு Cl மைனஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து கிடைக்குது, அது நீரேற்றம் நடக்காது. அதே சமயம் இந்த NH4OH வீக் பேஸ்லேருந்து கிடைச்சது, அது நீருடன் வினைபுரியும். பாருங்கள், NH4 ப்ளஸ் ப்ளஸ் H2O நீரேற்றம் நடக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு NH4OH ப்ளஸ் என்னது, H ப்ளஸ். பாருங்கள், உங்களுக்கு H ப்ளஸோட செறிவு கூடியது. இந்த உப்பினை என்ன உப்பு, வலிமை மிக்க அமிலம், வலிமை குறைந்த காரம். எடுத்துக்காட்டு அமோனியம் குளோரைடு. அதை தண்ணியில் போடும்போது H ப்ளஸோட செறிவு அதிகரிக்குது. அப்படி H ப்ளஸோட செறிவு அதிகரிக்கிறதுனால அந்த கரைசல் எதாவது மாதிரி அமில கரைசலாக மாறிடும், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு நீரேற்றத்தின் வகை இங்கே ப்ளஸ், அதனால் நமக்கு எடுத்து நேர் அயனி நீரேற்றம், கேட்டியானிக் ஹைட்ராலிசிஸ். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அதே போல் நமக்கு நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது உப்பின் தன்மை. இப்போ தான் சொன்னேன், அங்கே எது கூடுது, H ப்ளஸோட செறிவு கூடுதலாக இருக்குது. அப்போ அது என்ன கரைசல், அமில கரைசல். இங்கே முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. KW இதுக்கு நான் KW சொன்னேன், இங்கே என்ன சொல்ல போகிறேன், KH நீரேற்ற காரணி இன்ட்டு இதில் நமக்கு எது வலிமை குறைந்தது, வலிமை குறைந்த காரம், வீக் பேஸ். அதனால் என்ன போடுங்க, KB. இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில், மறந்துடக்கூடாது. KW ஈக்குவல் டு KH இன்ட்டு KB. அதே போல் இதோட pH வேல்யூ உங்களுக்கு பாருங்கள், -1/2 7 -1/2 pKb -1/2 log C. ஸோ இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது பாருங்கள், ரெண்டுமே வலிமை குறைந்த அமிலம், வலிமை குறைந்த காரம். வீக் ஆசிட், வீக் பேஸ். நம்ம எடுத்துக்கூடிய அந்த ரெண்டுமே வீக்காக இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு அமோனியம் அசிட்டேட். இங்கே பார்த்தாச்சுன்னா இது உங்களுக்கு வீக் பேஸ், இது நமக்கு என்னது, வீக் ஆசிட். ஸோ நமக்கு ரெண்டுமே வீக்காக இருக்குது. இதை நமக்கு என்ன பண்ண போகிறோம், நீரில் போட்டாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், CH3 COO NH4 ப்ளஸ் ரெண்டுமே வீக்காக இருக்குது. இதை நீரில் போடுறீங்க, போடும்போது பாருங்கள் CH3 COO மைனஸ் ப்ளஸ் என்னது NH4 ப்ளஸ். ஹைட்ராலிசிஸை பொறுத்த வரைக்கும், நீரேற்றத்தை பொறுத்த வரைக்கும் CH3 COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்னது H2O. அதை போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் CH3 COOH ப்ளஸ் என்ன கிடைக்கும், OH மைனஸ் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு NH4 ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் நமக்கு நீரோட வினைபுரியும் போது, H2ஓட வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், NH4OH ப்ளஸ் என்ன கிடைக்கும், நமக்கு H ப்ளஸ் கிடைக்குது. ஸோ இங்கே OH மைனஸும் இருக்குது, H ப்ளஸும் இருக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அமிலம் காரத்தை பொறுத்தது அந்த கரைசல் அமில கரைசலாவோ கார கரைசலாவோ இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தால சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நீரேற்றத்தின் வகை. இங்கே நேர் அயனியும் நமக்கு என்ன ஆகுது, நீரேற்றம் நடக்குது. நேர் அயனி, எதிர் அயனியும் நடக்குது. ஸோ ரெண்டுமே நடக்குது. ஸோ இங்கே நமக்கு பார்த்தாச்சுன்னா நேர் அயனி நீரேற்றம் ப்ளஸ் எதிர் அயனி நீரேற்றம். அடுத்தால சொல்லக்கூடிய பாருங்கள், உப்பு கரைசலோட வகை. உங்களுக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். KAயோட வேல்யூ கூட இருந்துச்சுன்னா KBயோட, அது அமில கரைசலாக இருக்கும். அது என்ன கரைசலாக இருக்கும், அமில கரைசல், அமில கரைசலாக இருக்கும். அதே சமயம் KPயோட வேல்யூ KAவோட கூட இருந்தால் அது நமக்கு எப்படி இருக்கும், கார கரைசலாக இருக்கும். கார கரைசலாக இருக்கும். இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது நீங்கள். அடுத்தால சொல்லக்கூடிய விஷயம் KW. இந்த KW பொறுத்த வரைக்கும் நமக்கு KH இன்ட்டு KA, ஏன்னா அது வலிமை குறைந்தது, இன்ட்டு நமக்கு என்னது KB. ஸோ அப்படி இருக்கும். அதே போல் நமக்கு pHோட வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 + 1/2 pKa
minus BKB. இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு 4 வகையான உப்புகளை நீரில் போடும்போது அந்த கரைசல் எப்படி இருக்கும்? அமிலத்தன்மை உடையதாக இருக்குமா, நடுநிலை கரைசலாக இருக்குமா, கார கரைசலாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட KW வேல்யூ என்ன, pH வேல்யூ என்ன, இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தாச்சுன்னா எந்த சேர்மம் நீரார் பகுப்புக்கு உட்படுகிறது? ரொம்ப எளிமையானது. இந்த ஆப்ஷன் ஏயை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது சோடியம் ஹைட்ராக்சைடு HNO3 ரெண்டுமே எப்படி இருக்குது? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது. அப்படி இருந்தால் அது நீரார் பகுப்பு வினையில் ஈடுபடாது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. செகண்ட் கொடுத்துக்க பாருங்கள், KCl. இந்த KCl பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது KOH. இது நமக்கு என்னது? ஒரு ஸ்ட்ராங் பேஸு. கூட என்ன இருக்கும்? நமக்கு HCl. அது நமக்கு என்னது? ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக KClலும் நமக்கு என்னது? நீரார் பகுப்பு வினையில் ஈடுபடாது. மூணாவது கொடுத்துருக்கிறது பாருங்கள், NH4Cl. இந்த NH4Cl நம்ம இப்போ தான் பார்த்தோம், அது அமோனியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நமக்கு என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இங்கே இது வீக் பேஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட். இப்படி இருந்துச்சுன்னா அது நீரார் பகுப்பு வினையில் ஈடுபடும். உங்களுக்கு NH4 நீரேற்றம் நடக்கும், நேர இனி நீரேற்றம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஆப்ஷன் டி NaCl பாருங்கள், இது NaOH ஒரு ஸ்ட்ராங் பேஸு. ஓகே, அதே போல் நமக்கு என்ன இருக்குது? HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இது நமக்கு நீரேற்றம் நடக்குமா? ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது நடக்காது. ஸோ இதே மாதிரி கொஸ்டினை கொடுத்தாச்சுன்னா எதெல்லாம், எந்த சால்ட்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து கிடைக்குதோ, இணைந்து கிடைக்குதோ, அதெல்லாம் நீரேற்ற வினையில் ஈடுபடாது. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இது ஏதாவது ஒன்று தான் நமக்கு அப்படி வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அல்லது வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் வீக் பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ எளிதாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்களே, அதோட அயனி ஆக்கும் மாறிலி அமோனியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும், அது நமக்கு என்னது? ஒரு வீக் பேஸ். ஸோ அயனியாக்கும் மாறிலி அப்படின்னா அது நமக்கு என்னது? KPயோட வேல்யூ கொடுத்தாச்சு, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அமோனியம் குளோரைடு நீரார் பகுப்பு மாறிலி NH4Clோட என்ன கேட்டிருக்காங்க? KH கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? KW that's equal to KH into KP. இதுதான் நமக்கு ஃபார்முலா. எனக்கு தேவையான பாருங்கள், இந்த KHஐ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு KW டிவைடட் பை நமக்கு என்ன போட்டிருக்கோம்? KP போட்டோம். கரெக்டாக உங்களுக்கு KHோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். KWவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் நமக்கு? 1 × 10⁻⁻14. மறந்துடக்கூடாது அதோட வேல்யூ. ஓகே, ஏன்னா டெம்பரேச்சர் கூட 25 டிகிரி செல்சியஸ் 298 அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 1 × 10⁻⁻14 போட்டோம். இந்த நமக்கு அயனியாக்கும் மாறிலி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.77 × 10 என்ன கொடுத்துருக்காங்க? -5 போட்டாச்சு. ஸோ போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 1.77 இன்ட்டு இந்த 10⁻⁻5 மேலே கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 அது +5 ஆயிரும். ஸோ -14லேருந்து கழிப்பேன் 10⁻⁻9. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பார்த்தாச்சுன்னா 10 டிவைடட் பை 18 இன்ட்டு 10⁻⁻, நமக்கு எப்படி இருக்கும்? 9 அப்படின்னு இருக்கும். இதோட வேல்யூ நியர்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு போயிட்டுருக்கும் இன்ட்டு 10⁻⁻9 நமக்கு, அல்லது that's equal to 5 × 10 நமக்கு என்ன இருக்கும்? -10. ஸோ 5 × 10⁻⁻10 இருக்கக்கூடியது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். நான் வச்சுக்கலாமா? ஸோ ரொம்ப எளிதான கொஸ்டின் இதுதான். அடுத்தால பாருங்கள், நமக்கு ரொம்ப எளிதான கொஸ்டின். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு டைமெத்தில் அமோனியம் அசிட்டேட் கரைசலோட pH வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த உப்பு நமக்கு எப்படி கிடைச்சது பாருங்கள், டைமெத்தில் அமீன் அப்படிங்கிற ஒரு வலிமை குறைந்த காரம், வீக் பேஸ். ஓகே, அசட்டிக் அமிலம் உங்களுக்கு தெரியும், அது வலிமை குறைந்த அமிலம், வீக் ஆசிட்.
இந்த ரெண்டு சேர்ந்து கிடைக்குது. இந்த ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த உப்போட pH வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா இருக்குது. that's equal to pH that's equal to 7 plus என்ன இருக்கும் 1/2 pKa minus என்னது நமக்கு pKb. இதுதான் நமக்கு அதோட ஃபார்முலா. ஸோ 7 plus 1/2 pK ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. pK ஓட வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்டில் வரக்கூடிய இந்த 4 பாயிண்ட் அந்த ஆர்டரில் கொடுத்ததுனால. ஸோ 4 பாயிண்ட் நம்ம என்ன போட்டுக்கோம் 7 மைனஸ் pKbயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்களா pKb. ஸோ இதுதான் pKbயோட வேல்யூ. ஸோ 3.27. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு போட்டாச்சு 7 ப்ளஸ் என்ன போடுறோம் 1/2. இந்த ரெண்டையும் நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், நமக்கு 7 ப்ளஸ் 0.75 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7.75. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 7.75 இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சி நமக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதிகபட்ச pH வேல்யூ. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன விஷயம் தெரியும், நமக்கு ஒரு உப்பு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அங்கே H+ஓட செறிவும் OH- ஓட செறிவும் சமமாக இருக்கும். pH ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கும். இங்கே KCl கொடுத்துருக்காங்க. KCl அப்படின்னு சொல்லக்கூடியது KOH ப்ளஸ் நமக்கு எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இது ஸ்ட்ராங் பேஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட். அப்படி இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த H+ஓட செறிவும் OH- ஓட செறிவும் இப்படி இருக்கும், சமமாக இருக்கும். pH வேல்யூ நியர்லி அல்லது ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக. செகண்ட் NaCl அதே கதை தான். இங்கே நமக்கு என்னது NaOH, நமக்கு NaOH அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, அது எதோட ரியாக்ட் பண்ணுது HCl அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுது. இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணால் நமக்கு அதில் என்ன இருக்கும் H+ஓட செறிவும் OH- ஓட செறிவும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். pHஓட வேல்யூ that's equal எப்படி இருக்கும் 7 இருக்கும். ஸோ இது நமக்கு 7 தான் இருக்குது. இங்கே பாருங்கள் Na2CO3 சோடியம் கார்பனேட். இதே மாதிரி கொடுத்துருக்கூடிய உப்பை நீங்கள் தண்ணியில் போடும்போது அது என்ன காரமாக மாறுது, என்ன அமிலமாக மாறுதுன்னு பாருங்களேன். இது நமக்கு Na2CO3 அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் என்ன இருக்கும் H2CO3 கார்போனிக் ஆசிட். சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும், அது ஸ்ட்ராங் பேஸ், இது வீக் ஆசிட். ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், pH வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கும் நமக்கு 7 விட 7 விட எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி பாருங்க, நமக்கு CuSO4. இந்த CuSO4 நீரில் போடும்போது பாருங்க CuOH ட்வைஸ் ப்ளஸ் என்ன அமிலத்தை கொடுக்கும் H2SO4 கொடுக்கும். இது உங்களுக்கு வீக் பேஸ், ஆனால் இது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அங்கே அமிலத்தன்மை கூடுதலாக இருக்கும். அப்படி அமிலத்தன்மை கூடுதலாக இருக்கிறதுனால அந்த pHஓட வேல்யூ எப்படி இருக்கும்ப்பா 7ஓட குறைவாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எது அதிகபட்ச pH தருகிறது நீரில். அப்போ எதில் 7ஓட கூட இருக்கும், எந்த ஆப்ஷனில்? ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நமக்கு ஈக்குவல் டு 7 சொல்லிட்டோம், செகண்ட் ஆப்ஷனில் ஈக்குவல் டு 7 சொல்லிட்டோம், தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு கிரேட்டர் தென் 7, ஃபோர்த் ஆப்ஷனில் லெஸ் தென் 7. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இல்லை, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதே மாதிரி நம்ம எளிதாக இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இந்த கொஸ்டினில் வலிமை குறை அமிலம் வீக் ஆசிட், அதே மாதிரி வீக் பேஸ் வலிமை குறைந்த காரம், அதோட pKa வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு pKb வேல்யூ கொடுத்துட்டாங்க. உப்பு கரைசல் pH நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உப்பு எப்படி இருக்குது, நமக்கு வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரம் ரெண்டு சேர்ந்ததுனால. அப்போ அதோட pH வேல்யூக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். pH that's equal to 7 plus என்ன போடலாம் 1/2 pKa minus pKb. கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 pKவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4. ஸோ 4 pKbயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5. ஸோ 5. So 4 minus 5. So 7 plus 1/2 into minus 1. அல்லது 7 minus 0.5 அல்லது 6.5. So 6.5 இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ
அதுதான் கரெக்ட். இந்த கொஸ்டினில் இருந்து இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சால்ட் ஹைட்ராலிசிஸ்னால் என்ன, எத்தனை வகையான உப்புகள் இருக்குது, அந்த உப்புகளை நீரில் போடும்போது அந்த கரைசலோட தன்மை எப்படி இருக்கும், அமில கரைசலாக இருக்குமா, கார கரைசலாக இருக்குமா, நடுநிலை கரைசலாக இருக்குமா, அந்த கரைசலோட KW வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுது, அந்த கரைசலோட pH வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுது, இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.